வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9 கிரகமும் 7ஆம் பாவமும் திருமண வாழ்க்கையும். ஒரு சில பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7ஆம் பாவத்தோடு 12 பாவ அதிபதிகள், 1ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, இந்த மாதிரி ஒவ்வொரு அதிபதியும் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் அதிபதியோட தொடர்பு பெறும்போது என்னென்ன பலன்கள் திருமண வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 7ஆம் பாவத்தில் 8ஆம் அதிபதி 7ல் இருப்பாங்க, இல்லை 6ஆம் அதிபதி 7ல் இருக்கிறது, இல்லை அது 7ஆம் அதிபதி 12 பாவத்தில் இருக்கிற ஒரு கான்செப்ட் போட்டிருக்கோம். பட் இந்த 7ஆம் பாவத்தில் இந்த 12 அதிபதிகள் தொடர்பு பெறும்போது பார்வையிலையோ இல்லை டிகிரிலேயோ இல்லை எந்த மாதிரி ஏதோ ஒரு கன்ஜெக்ஷனில் ஒரு இணைவில் தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக என்ன மாதிரியான திருமண வாழ்க்கையை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது 7ல் லக்னாதிபதி இருக்குது அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கை மோஸ்ட்லி நல்லபடியாக பாவ கிரகங்கள் சேர்க்கை இல்லாமல் நல்ல கிரகங்கள் சுபகிரகங்கள் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா திருமணத்துக்கு ஏற்ற வயதில் திருமணம் நடந்துடும். ஆனால் 7ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, நீங்கள் தான் உங்களோட வரன் தொழாவக்கூடிய விஷயமா இருக்குமே தவிர நீங்கள் தான் வரனை தேடி போவீங்க, உங்களை தேடி வரன் அமையாது. ஸோ அப்போ 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணை. உங்கள் லக்னாதிபதி அங்கே போய் இருக்கும்போது நீங்கள் அவங்கள தேடி போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் உங்களோட திருமண வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, 7ஆம் இடத்துல லக்னாதிபதி போய் அமர்ந்தாலே தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கணவர் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல லக்னாதிபதி போய் இருக்கும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு மேச லக்னம்னு வச்சுக்கிங்களே, செவ்வாய் துலாத்தில் 7ஆம் இடத்துல போய் இருக்கும்போது மனைவி ஆண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா மனைவியை சார்ந்து தான் இவங்க எல்லா விஷயத்தையும் முடிவெடுப்பாங்க. மனைவி என்ன சொல்கிறாங்களோ, மனைவி சொல்லி மந்திரம் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த விஷயம் அவங்களோட பலம் பலவீனம் எதுவாக இருந்தாலும் மனைவியை பொறுத்து தான் அவங்களுக்கு செயல்பாடுகள் அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ இவங்க மனைவி நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களோட நிர்வாக திறமை எல்லாமே சரி, குடும்பத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறந்தாலும் சரி மனைவியை கேட்காம இவங்க எடுக்க மாட்டாங்க. இதே ஒரு பெண் ஜாதகத்தில் மேச லக்னமாக இருக்குது, செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்குனாலும் பெண்ணும் அப்படித்தான் தன்னுடைய கணவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் இவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரியாக அவங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் கொஞ்சம் மாற ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்ன சண்டை சச்சரவுகள் நடந்தாலும் 7ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி இருந்துட்டாலே இவங்க தான் வழியே போவாங்க. அதாவது 7ஆம் இடத்துல மனைவி மனைவியோ இல்லை கணவரோ இருக்காங்க அப்படின்னா லக்னாதிபதி அங்கே போனாலே லக்னாதிபதி 7ல் சரண்டர் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த வாழ்க்கை துணையோட அமைப்பை பொறுத்து தான் இவங்களோட விஷயங்கள் எல்லாமே நடக்குதுன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எல்லா பொறுப்புகளையும் பார்த்திங்கன்னா மனைவிகிட்டேயே கொடுத்துருவாங்க. நீங்களே பண்ணுங்கள், வாழ்க்கை துணையிட்ட கொடுத்து அவங்க பண்ணுற செயல்பாடுகளை பொறுத்து இவங்க ஓகே சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல் டிசிஷன் அவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. இந்த லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா இன்னொரு விஷயம் 7ஆம் வீட்டில் நல்ல ஒரு சந்திரன் சுபகிரகங்கள் சம்மந்தப்பட்ட கிரகங்களை இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை துணை பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் திருமண வாழ்க்கையை ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பாவ தொடர்புகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லக்னாதிபதி 7ல் இருந்துச்சு அப்படின்னா குடும்ப பொறுப்புகள் எல்லா விஷயத்தையும் சரி, பணம் காசு எல்லாமே தன்னோட வாழ்க்கை துணையிட்ட கொடுத்து அங்கிருந்து வாங்கிக்கிற மாதிரி, செலவுக்கு கூட அங்கிருந்து வாங்குற மாதிரி தான் இவங்க வாழ்க்கையை நடத்தும் போது இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து 2ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரி அமைப்பு இருக்கும், இவங்களுக்கு திருமண வாழ்க்கை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயம், சந்தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயம், பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அந்த வாழ்க்கை துணையோட வாழ்க்கை துணையோட வளர்ச்சியை பொறுத்து அது அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். நல்ல குடும்ப வாழ்க்கையை அமையறதுக்கு வாய்ப்புகள் அமையும். 2-7 வீட்டோட தொடர்புள்ள தசாபுத்திகள் அமையும் போது கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கை அந்த தசாபுத்தியில் இவங்களுக்கு நடந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி துணைவர் நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க.
அப்படிங்கிற விஷயமும், 2 கூடியவர் வந்து 7ஆம் வீட்டில் இருக்கும்போது தன்னோட குடும்ப பொறுப்பெல்லாமே வந்து தன்னோட வாழ்க்கை துணையை ஏற்றுக்கிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து 2ஆம் இடங்கிறது வந்து சேமிப்பு. அப்போ வாழ்க்கை துணைக்கிட்ட அந்த சேமிப்புங்கிற விஷயம் வந்து அதிகப்படியாக இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு என்ன மாதிரி குடும்பத்தை கொண்டு போகிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே பார்த்துக்குவாங்க. குடும்ப உறுப்பினர்களையும் வந்து ஒரு பகை கிரகமாக இல்லாமல் நட்பு கிரகமாக இருக்குது 7ஆம் இடத்துல. உங்களை 2ஆம் அதிபதி கிரகம் வந்து 7ஆம் வீட்டில் நட்பு கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட குடும்பத்தை வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணையை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது இதில் வந்து சண்டை சச்சரவுகள் எதுவும் நடந்தாலும் கொஞ்சம் அனுசரணைங்கிற சம்மந்தப்பட்ட விஷயத்தோடு இவங்க வாழ்க்கை துணை வந்து பார்த்து கொண்டு போய்க்குவாங்க குடும்பத்தை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை இப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது 3ஆம் அதிபதியோட வந்து 7ஆம் அதிபதி வந்து 7ஆம் பாவத்தில் 3ஆம் அதிபதி இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் வந்து உங்களோட திருமண வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கிட்ட வந்து எப்பவுமே வந்து அந்த 7க்கு அந்த கிரகம் என்ன பாவமாக வருதுன்னு பார்க்கணும். ஸோ 3ஆம் பாவம் அதிபதி வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்குது, பாவத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சந்தேகங்கிற விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதோட தசாபுத்தி நடக்கும்பொழுது அது வரும். அப்போது உங்களுக்கு வந்து இப்போ வாழ்க்கை துணையோட கூட ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னா ஜாதகரோட சகோதரர்கள் ஒற்றுமையாக கூட இருக்கும்போது சில சங்கடங்கள் வர்றது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து இவங்க வந்ததுக்கப்புறம் வந்து காலி இடங்கள் வாங்கிறது, வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் காலி இடங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்க பேரில் வாங்கிறது, இல்லை குடும்பத்தில் வந்து ஒரு இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரிலாம் வந்து அந்த தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 3ஆம் பாவங்கிறது வந்து காலி இடம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ரொம்ப தைரியம் அதிகமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பாவ அதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ 3ஆம் பாவ அதிபதி வந்து 7ஆம் பாவத்தில் இருந்தாலும் ஒருவேளை அது 7ஆம் பாவத்தில் ஆட்சியோ உச்சமோ இருக்குது, இல்லை வந்து நல்ல ஒரு நட்பு கிரகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அதிகப்படியாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து 7ஆம் பாவத்தில் வந்து 4ஆம் அதிபதி இருந்தது அப்படின்னா என்ன பலன், என்ன மாதிரி திருமண வாழ்க்கை இருக்கும் அப்படின்னா, 4ஆம் இடங்கிறது வந்து தாயார் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இருந்தாலும் தன்னுடைய மாமியா வந்து எப்படி தாயை போல் வந்து அவங்க வந்து பார்க்கணும் அப்படிங்கிற வந்து ஏக்கம் தன்னுடைய அந்த லக்னாதிபதிக்கு இருக்கும். ஏன்னா வாழ்க்கை துணையோட இடத்துல வந்து 4ஆம் அதிபதி இருக்கும்போது அம்மா மாதிரியே நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை இருக்கணும், அம்மா மாதிரியே பாசத்தை காட்டக்கூடிய வாழ்க்கை துணை இருக்கணும் அப்படிங்கிற ஏக்கம் அவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். வண்டி வாகனம் அசையா சொத்துக்கள் இதெல்லாமே வந்து இவங்க வந்ததுக்கப்புறம் வந்து அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் அமைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதிக திருமண வயதை தாண்டி ரொம்ப வயது ஆனதுக்கப்புறம் வந்து 2வது திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளெல்லாம் போகும்போது இந்த 4ஆம் அதிபதி தான் வந்து 2வது திருமணத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த 4ஆம் அதிபதியோட தசாபுத்தி நடக்குது 7ஆம் பாவத்தில் உட்காந்து நடத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில பேருக்குலாம் டிவோர்ஸ் ஆகிருக்கும், ஆனால் வந்து 2வது திருமணம் நடத்தணும் அப்படின்னு பெற்றோர்கள் சம்மதித்து திருமணம் பண்ணுறதுக்கெலாம் வந்து இந்த 4ஆம் பாவ அதிபதி வந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு சில பேருக்குலாம் 35-36 வயசு ஆகிடும் ஒரு ஆணுக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து திருமணங்கிற விஷயம் வந்து காலதாமதம் ஆகும்போது ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பொண்ணையோ திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சம்மதிக்கிறதுக்கு பெற்றோர்கள் சம்மதம் வேணும். அப்போ இந்த 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த சம்மதம் வந்து அவங்களுக்கு இருக்கும். எப்படியாவது நம்ம பையனுக்கு திருமணம் நடந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு அவங்க வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து அந்த திருமணம் நடந்ததுக்கப்புறம் இந்த சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து நல்லபடியாகவே அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது 7ஆம் பாவத்தில் வந்து 5ஆம் அதிபதி இருக்குது அப்படின்னா காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 5-7 தொடர்புகள் வரும்போது காதல் திருமணம் அது தசாபுத்தி நடக்கும்போது தான் அது செயல்படும். தசாபுத்தி வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட டைமில் வந்து முடிகிற மாதிரி இருக்குது, அதுக்கு அடுத்த வர தசாபுத்தி அடுத்த வர தசைகள் வேறு இருக்குது அப்படின்னா அந்த ஒரு சில பிரேக்கப்லாம் வந்து நடக்கும்போது நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த காலகட்டம் வரை இருக்கும், அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க மனநிலை மாற்றமாகி வேணாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுப்பாங்க காதலில். அப்போ இதுக்கு என்ன காரணம்னா அந்த தசாபுத்தி அதுக்கு ஒத்துழைக்கலேன்னு தான் எடுத்துக்கணும். அப்போ எல்லா செயல்பாடுகளுக்கும் தசாதான் உங்களுக்கு வந்து ரொம்ப மெயினாக இருக்குது. அப்போ அந்த 5ஆம் பாவ அதிபதியோட தசையோ 5ஆம் பாவ நட்சத்திரம் வாங்கி ஒரு கிரகத்தோட தசையை நடத்தும் போது அந்த காதலுங்கிற உணர்வு அந்த இடத்துல போயிட்டுருக்கும். 5ஆம் அதிபதி தசை முடிஞ்சு அடுத்தது வேறு தசை தொடங்கும் போது அவங்களுக்கு உண்டான மனமாற்றம்
கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்து பிரேக்கப்புங்கிற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதையும் கவனமாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி தசை இருக்குது, லக்னாதிபதியே 7 லக்னாதிபதியோடு சேர்ந்து 7ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு எப்போவுமே வந்து அந்த காதலுங்கிற உணர்வு அந்த திசை முழுவதும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எப்போவுமே வந்து அந்த காதல் உணர்வோடு வந்து வாழ்க்கை துணை நம்மக்கிட்ட வந்து இருக்கணும் லைஃப் லாங்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அதிக எதிர்பார்ப்பு வந்து இவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ 7ஆம் பாவத்தோடு வந்து 5ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளும்போது இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, திருமணம் நடந்ததுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வளர்ச்சிங்கிற விஷயங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். பூர்வீக சொத்துக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வந்து இல்லை அங்கே வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறது, பூர்வீக சொத்தை வந்து விற்று இன்னொரு சொத்து வாங்கிறது, இல்லை ஒரு வீடு கட்டுறது. 5ஆம் பாவங்கிறது கட்டுறது, வீடு கட்டுறது. ஸோ ஒரு நல்ல ஒரு வீடு கட்டுறது, இதுக்கெல்லாம் வந்து 5ஆம் பாவாதிபதி வந்து 7ஆம் பாவத்தில் இருக்கும்போது திருமணத்துக்கு பிறகு இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ காதல்ங்கிற விஷயத்துக்கும் இதுதான் வந்து வருது, குழந்தை பாவங்கிற விஷயத்துக்கும் இதுதான் வருது. பட் ஒவ்வொரு கிரகம் தன்மையை பொறுத்து அந்த பாவமும் அந்த கிரகமும் அந்த காரகத்துக்கு உரிய கிரகமும் கெடாமல் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது 6ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் இருக்கிறது. ஸோ இது என்னன்னா, ஒரு உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டேப்லெட் சாப்பிட்ருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை, இல்லை ஒரு 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 ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் வந்து வேறு மாதிரி எடுத்துக்க முடியாது. ஒருத்தருக்கு மென்சஸ் சரியாக வரமாட்டேது அப்படின்னா அந்த மாதவிலக்கு வந்து தள்ளி போகுது, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு வைத்தியங்கள் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்குன்னா ஏதாவது ஒரு அது நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது வந்து திருமணம் நடந்ததுக்கப்புறம் வந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த கிரகத்தின் தன்மையை பொறுத்து அது அதிகமாகுதாங்கிற பொறுத்தும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சில சண்டை சச்சரவுகள் வந்து எடுத்த உடனே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறனால வந்து புரிதல் தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப லேட்டாகி புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். திருமணத்தில் வந்து சில சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். வேலைக்கு போயிட்டுருக்கிற வாழ்க்கை துணை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் இடம்ங்கிறது வேலை வாய்ப்பு, வெற்றி ஸ்தானம் அதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற வேலை இப்போ திருமணத்துக்கு பிறகு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது வேலையில். இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது 6ஆம் இடங்கிறது நெகட்டிவ் ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் நல்ல விஷயம் இருக்குது, அதுவும் இதில் செயல்படும். அந்த தசாபுத்தி வரும்போது செயல்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மறைமுக எதிரிகள் இந்த தசாபுத்தியில் தான் வந்து வருவாங்க அப்படிங்கிறதும் அதையும் நீங்கள் பார்த்துக்கிறது. இந்த திருமணத்துக்கு பிறகு வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மறைமுக எதிரிகளாக இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சில சண்டைகள் வந்து சொந்தத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் என்ன காரணம்னா 6ஆம் அதிபதி திசைகள் 6ஆம் அதிபதி சாரம் புள்ளி நட்சத்திரம் வாங்கிய கிரகத்தோட தசை நடத்தும் போது கண்டிப்பாக வந்து திருமணத்தில் வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்குது அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். நல்ல விஷயங்களும் நடக்குது அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். வெளியூரில் போய் வேலைக்கு போகிறது, 6ஆம் இடங்கிறது வெளியூர் சம்மந்தப்பட்ட மறைஸ்தானமாக இருக்கிறனால வெளியூரில் வேலைக்கு போகிற விஷயங்கள் அங்கே டெவலப்மெண்ட் ஆகிறது எல்லாமே சொல்லுதுன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே இருப்பது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப ஸ்ட்ராங்கான வாழ்க்கை துணையாக இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அவங்க ஒரு தனித்துவமாக வந்து எப்போவுமே இருப்பாங்க. யாரோட பேச்சு கேட்குறத விட அவங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து இவங்க வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி வீக்காக இருந்து 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இவங்க திருமணத்துக்கு பிறகு அந்த வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் தான் இவங்க திருமண வாழ்க்கையும் இவங்களோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், பொருளாதார ரீதியாகவும் சரி வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ ஒரு சில பேர்னா பார்த்திங்கன்னா வந்து ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி வீக்காக இருக்கும், ஆனால் வாழ்க்கை துணையோட ஜாதகத்தில் வந்து 7ஆம் அதிபதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணை திருமணம் ஆனதுக்கப்புறம் இவங்க லக்னாதிபதி நீசமாக இருந்தாலும் கூட தன்னுடைய மனைவியோ இல்லை கணவரோ ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி ரொம்ப ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படின்னா அவங்கள திருமணம் பண்ணதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறது இதெல்லாமே வந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறது எல்லாமே வந்து நட்பு கிரகமாக இருக்கணும். செவ்வாய் சுக்கிரன்
குரு செவ்வாய் இந்த மாதிரி அதிபதிகள் வரும்போது வந்து கண்டிப்பாக வந்து கூட்டு தொழில் பண்ணுறது, பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு தொழில் பண்ணி அதை டெவலப்மெண்ட் பண்ணுறது எல்லாமே இந்த 7ஆம் பாவத்தில் 7ஆம் அதிபதி இருக்கும்போது, லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் மறைவு ஸ்தானமாக இல்லாமல் ஒரு திரிகோண கேந்திரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வளர்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது 7ஆம் பாவத்தில் வந்து 8ஆம் அதிபதி இருக்கிறது. ஸோ இதுவும் ஒரு மறைமுகமான நோய் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம். இன்னொன்று வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகப்படியாகிறது. அடுத்தது வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இந்த 8ஆம் அதிபதி 7ல் இருக்கிறது. பொதுவாக 7ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி இருந்தால் மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து திருமணம் தாமதப்படுத்தி திருமணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா 8ஆம் அதிபதி 7ல் இருக்கிறதும் 6ஆம் அதிபதி 7ல் இருந்தாலும் இது ஒரு தாமதப்படுத்தி திருமணம் பண்ணும்போது, காலதாமதமாக திருமணம் பண்ணும்போது தோஷங்கள் வந்து பெருசாக வந்து அதிகப்படியாக இருந்தாலும் கூட வந்து ஒரு லேட்டாக திருமணம் பண்ணும்போது பிரிவுகள் வர்றது தவிர்த்துக்கலாம். மெச்சூரிட்டி அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அதாவது ஆக்சுவலாக வந்து இளமை வயதில் திருமணம் பண்ணும்போது என்னாகுன்னா, பிடிவாதத்தினாலையும் கோவத்தினாலையும் ஈகோனாலையும் வந்து சீக்கிரம் வந்துடுவாங்க. அந்த இடத்துல சங்கடங்கள் சண்டைகள் வரும்போது அதை சமாளிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்காது. அப்போ ஒரு வயசு அதிகமாகி திருமணம் பண்ணும்போது எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயங்கள் இருக்கும். அடுத்தது நமக்கு வயது ஆகும்போது வந்து அடுத்த திருமணம் பற்றி யோசிக்கவும் பயப்படுவாங்க. ஏன்னா வயது ஆயிடுச்சு, இதுக்கு மேலே திருமணம் எப்படி நடக்க போகுதுங்கிறது சகிப்புத்தன்மை ஒரு சில விஷயங்கள் வந்து தொடர்ந்து அது நடக்கும்போது அதை ஏற்றுக்கிட்டு அவங்கள வாழ்க்கை தொடரத்தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து காலதாமத திருமணம் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ 8ஆம் பாவ அதிபதி 7ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக இந்த விஷயத்தை கவனமாக பார்க்கணுங்கிறத எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து இவங்க வந்து இவங்களோட குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 7க்கு 2ங்கிறது அவங்களோட குடும்பம். ஸோ அவங்க குடும்பத்தார்களையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்தை வந்து அதாவது புகுந்த வீட்டை விட பிறந்த வீட்டை குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதையெல்லாம் வந்து பார்க்கணும். அடுத்தது 7ஆம் பாவத்தில் வந்து 9ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு பேர் புகழ் சொல்லக்கூடிய இடத்துலேருந்து ஒரு வாழ்க்கை துணை வருவாங்க. அந்த ஏரியாவில் இவங்களுக்கும் ஒரு பேர் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு வளர்ச்சி வந்து தரக்கூடிய விஷயமா இருக்கும். 9ங்கிறது வளர்ச்சி, பாக்கியங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி பாக்கியமும் வளர்ச்சியும் திருமணத்துக்கு பிறகு இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கௌரவம் அந்தஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை மூலமாக இவங்க கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அது வந்து நட்பு கிரகமாக இருக்கணும். அதாவது வந்து பலவீனம் இல்லாமல் இருக்கணும். 9ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து நீசமாகாமல் இருக்கணும், வக்ரமாகாமல் இருந்திருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் இந்த சொல்கிற விஷயங்கள் நடக்கும். ஸோ 9ஆம் பாவ அதிபதி வந்து 7ஆம் பாவத்தில் இருக்கிறது வந்து வெளியூர் சம்மந்தப்பட்ட வரன் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அது ஒரு நல்ல விஷயம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா 7ஆம் பாவத்தில் 7ஆம் அதிபதி இருக்கிறவங்களுக்கு என்னன்னா தெரிந்தவங்களாக இருப்பாங்க. 2ஆம் அதிபதியும் 7ஆம் பாவத்தில் இருந்தால் தெரிந்த நபராக வந்து திருமணம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது 9ஆம் பாவாதிபதி வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நல்ல விஷயந்தான். தன்னுடைய வளர்ச்சிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். பேர் புகழ் சம்மந்தப்பட்டதும் சரி. அதே மாதிரி வந்து இவங்களோட 7க்கு 3ங்கிறது வந்து இவங்களோட முயற்சிகள் தான் எல்லாமே. ஸோ இவங்களோட முயற்சினால எல்லா விஷயமும் வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்களோட ஈடுபாடு முயற்சிகள் இருக்கும். தன்னோட வாழ்க்கை துணை மூலமாக இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து 10ஆம் பாவம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது. கண்டிப்பாக தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து வாழ்க்கை துணையோட ஈடுபாடு அதிகமாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். அவங்கக்கிட்ட வந்து தொழில் சம்மந்தப்பட்ட ஐடியா கொடுக்கறது, செயல்பாடுகள். ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நிர்வாகம் தொடங்கியிருப்பாங்க. மனைவிக்கிட்டேயோ இல்லை கணவர் வாழ்க்கை துணைக்கிட்டேயோ ஒப்படைச்சிடுவாங்க. நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு அந்த இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்கள முதலாளியாக போட்டுட்டு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. கணவர் வந்து மனைவியோ வாழ்க்கை துணையோடது வந்து பலம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம். 7ஆம் பாவத்தை வந்து 10ஆம் அதிபதி இருந்தாலே வந்து சம்பாதிக்கிற வாழ்க்கை துணை. சம்பாதிக்கிறேன்னா ஒரு கணவர் ஜாதகத்தில் வந்து 7ஆம் பாவத்தில் 10ஆம் அதிபதி இருக்குது அப்படின்னா மனைவி வந்து தொழில் ரீதியாக சம்பாதிப்பாங்க. தொழில் பிஸ்னஸில் வந்து அவங்க டெவலப்மெண்ட் பண்ணுறது, வரவு செலவுகள் பார்க்குறது, சம்பளம் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் வந்து தொழிலில் வந்து இவங்களோட தலையீடு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ 10ஆம் பாவ அதிபதி வந்து 7ஆம் பாவத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சிக்கு,
பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்ககிட்ட அதிக ஈடுபாடு அதிகமாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது 11ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் இருக்கிறது. இந்த 11ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் இருந்தாலும், 7ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக லாப நோக்கத்தோடு இவங்க வாழ்க்கையே போகும். கண்டிப்பாக வேலைக்கு போனாலும் ஒரு லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒருத்தர்கிட்ட பழகிறது ஒரு லாப நோக்கத்தோடு தான் பழகுவாங்க. ரொம்ப டேலண்ட்டான வாழ்க்கை துணையாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் பேசுகிறக்கும் அதில் என்ன ஒரு லாபங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த விஷயத்துக்குள்ளே அவங்க இறங்குவாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். பணம் சம்பாதிப்பட்ட விஷயத்தில் வந்து எப்படி வந்து எந்தெந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணால் எது லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியாக அவங்கக்கிட்ட அந்த தன்மைகள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து 7ஆம் பாவத்தில் 11ஆம் அதிபதி இருந்தால் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து இவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலிமா வந்து தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, கூட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் மேலே இவங்களுக்கு வந்து அதிக ஒரு என்ன சொல்கிறது, அக்கறை சொல்கிறத விட நம்பி பண்ணுவாங்க. ஒரு சில பேர்லாம் நண்பர் மூலிமா வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தான். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, தொழில் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். நண்பரையே திருமணம் பண்ணுறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதா. அறிமுகமாகிருப்பாங்க, ஃப்ரெண்டாக பழகுவாங்க, டக்குன்னு வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து 7ஆம் பாவத்தில் 11ஆம் அதிபதி இருக்கிறது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு. எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக பண்ணணும்னு நினைப்பாங்க. சந்தோஷமாக எல்லா ஒரு ஈவெண்ட்டும் நடக்கணும், ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கணும்னா பெருசாக பண்ணணும், ஹாப்பியாக வந்து எல்லோரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க. ஸோ இவங்க திருமணமே பார்த்திங்கன்னா கிராண்டாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களாம் வந்து 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ 5ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக அவங்க ஆசைப்பட்ட மாதிரி திருமணம் பண்ணுறதெல்லாம் நடக்கும்னு எடுத்துக்கலாம். இந்த 11ஆம் அதிபதி 7ஆம் பாவத்திலிருந்து ராகு, கேது, பாவகரங்கள் தொடர்பு, பாவ ஆதிபத்தி தொடர்பு கொள்ளும்போது இந்த விஷயங்கள் மாறுதலாக நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை வக்ரமாகும் போதும் சரி, அது 11ஆம் அதிபதி வக்ரமாச்சு அப்படின்னா வந்து அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு லேட்டாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? மாறுபட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அடுத்தது 7ஆம் பாவத்தில் வந்து 12ஆம் அதிபதி இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு 2 பேத்துக்குள்ளேயும் வந்து ஒரு அப்பப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஏன்னா 12ங்கிறது மறைவு ஸ்தானம் ஒரு பக்கம், இன்னொன்று அதிக செலவுகள் பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. விரைய செலவுகள், ஒரு சுபகாரியம் எடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு செலவு அதிகமாக வந்து இவங்களுக்கு நடந்து தான் வந்து எந்த விஷயம் நடக்கும். திருமணமே பார்த்திங்களா விரயங்கள் அதிகமாக பண்ணி தான் திருமணம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 12ஆம் பாவம் 7ஆம் பாவத்தில் இருக்கும்போது மருத்துவம் சம்மந்தப்பட்ட செலவுகளும் அதோட தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக கொடுக்குது. ஒரு சில பேர் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இல்லை அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலாம் இந்த 12ஆம் பாவ அதிபதி 7ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த வாழ்க்கை துணைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இவங்களுக்குலாம் வந்து இரவு நேர பயணம் போடுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். ஒரு தூக்கம் வந்து இவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டகரியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை தான் இவங்களுக்கு வருவாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் போகிறது, இதெல்லாம் வந்து இந்த 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தாலும் 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு அந்யோன்யமாக வந்து வர்றது வந்து இந்த டைம்னால், இந்த காலத்தினால வந்து கூடுதல் குறைதல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து, ஏன்னா வேலை விஷயமாக உங்களுக்கு அது மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது விரையத்தையும் கொடுக்குது, கால விரையத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தொடர்புகள், தகவல் தொடர்புகளாக இருக்கட்டும், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இரவு பகல் அப்படிங்கிற மாதிரி ஷிஃப்ட் மாதிரி பண்ணுறது தொழில் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் ரொம்ப வந்து லேட்டாக தான் இருக்கும், அதிகமாக பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வரக்கூடிய டைமு, தூங்குகிற டைம், இதெல்லாமே வந்து பார்க்கும்போது குடும்பத்தில் வந்து அதனாலே சில அந்யோன்யங்கள் வந்து குறையுது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து டிரைவர் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி நைட் ஷிஃப்ட்டு அப்படிங்கிறது, அப்புறம் பயணங்கள் ரொம்ப தூரம் வந்து அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நைட் நேரம் வந்து தூங்கவும் முடியாது. அப்போ பகலில் வந்து வீட்டில் தூங்கும்போது மற்ற விஷயங்கள் வந்து அதனால் கூட வந்து சில காலதாமதமாகிறது, செயல்படுறது, குடும்பத்தில் வந்து சில விஷயங்கள் பண்ணுறது, இதெல்லாமே வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி வந்து வாழ்க்கை துணை அமையும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் எதிர்பார்ப்பை வந்து எப்படி பண்ணணுங்கிறது ஏற்றுக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கிற விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ
நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே பொதுவான விதிகள் தான். இது வந்து அந்த 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த 12 பாவ அதிபதிகள் எந்த தன்மையில் இருக்குது, பலமாக பலவீனமாக பொறுத்து நான் சொன்ன விஷயங்கள் மாறுபடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த பகுதிகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.